கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருக கடவுது என்று வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த பாடத்தில் நாம் பார்த்தது அப்பத்தை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அப்பம் எதை குறிக்கிறது என்று நாம் கவனிக்கும் போது அது ஆணாக்கப்படுதலை குறிக்கிறது என்று பார்த்தோம். சரிங்களா? ஆனால் இப்பொழுது நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடத்தினுடைய தலைப்பு திராட்சை ரசம். அப்படின்னா அப்பம் நீதிமானாக்கப்படுதலை குறிக்கிறது அப்படின்னா அதை எதை குறிக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நீதிமானாக்கப்படுதல் என்னும்போது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எதை குறிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்? நீங்கள் சீக்கிரமாக கேள்வி கேட்டால் சீக்கிரமாக முடிச்சிடும், லேட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். அப்படின்னா நீதிமானாக்கப்படுதல் அப்படின்பது எதை குறிக்குதுனாக்கா மீட்கும் பொருளை குறிக்குது. அதாவது இந்த அப்பம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா மீட்கும் பொருளே குறிக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தில் முதல்ல அப்பத்தை கொடுக்குறாரு. இரண்டாவது விஷயம் அப்பத்தை அதை கொடுத்த பிற்பாடு அந்த பாத்திரத்தை எடுத்து ரசத்தை கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ரசம் திராட்சை ரசத்தை யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, அதாவது இந்த மீட்கும் பொருளானது சபைக்கு மட்டும் கொடுத்தாரா இல்லை உலக முழு மனுக்குலத்துக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முழு மனுக்குலத்துக்கு கொடுத்தார். தெளிவாக இருக்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் இந்த திராட்சை ரசன்ற பாத்திரத்தை எடுத்து அவர் கொடுக்கும்போது அவர் முழு மனுக்குலத்துக்கு கொடுத்தாரா இல்லை சபைக்கு மட்டும் கொடுத்தாரா? சபைக்கு மட்டும் கொடுத்தார். அப்படின்னா இதில் ஆழமான அர்த்தம் இருக்குமா இல்லையா? அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை மட்டும் அது எப்படின்னாக்கா மீட்கும் பொருளாக முழு மனுக்குலத்துக்கு கொடுத்தாரு. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அது யாருக்கு தான் அப்ளை ஆயிருக்குது? முதல்ல பார்த்தா சபையாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்குது இப்போதைக்கு. அது பிற்பாடு தான் அது உலகத்திற்கு கடந்து போகும் அந்த மீட்கும் பொருள். ஆனால் ரசத்தை பாத்திரத்தில் எடுத்து கொடுக்கும்போது அது யாருக்கு தான் அது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்முடைய சபையாகி புது சிருஷ்டிக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஏன்னா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 17 அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். என்னுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன பார்க்கும்போது அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கு மட்டும் பொருந்திருக்குதுனாக்கா சீசர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சீசர் புது சிஷ்ய வகுப்பார், சபை வகுப்பாரும் போது இப்போ நாம் கடந்து வந்திருக்கு சபை வகுப்பாராக இருக்கிறனால இது நமக்கு மட்டும்தான் பொருந்தும், உலக ஜனங்களுக்கு இது பொருந்தாது. அப்படின்னா நமக்கு மட்டும் பொருந்தணும் போது இதில் ஒரு கேள்வி. எப்படின்னா என்ன கேள்வினா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த போஜனத்தில் 2 அடையாளங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? 2 அடையாளம் ஏன் தேர்ந்தெடுத்தார்? அதாவது அப்பம் குறிக்குது, மீட்கும் பொருளை குறிக்குது. அப்படின்னா அந்த மீட்கும் பொருள் சபைக்கும் அப்ளை ஆகுது, உலக ஜனங்களுக்கும் அப்ளை ஆகுது. அப்படி இருக்கும்போது அது ஒன்றுமே போதுமா இருந்துச்சு இல்லைங்களா? இந்த திராட்சை ரசன்ற பாத்திரத்தை எடுத்து அது அவர் கொடுத்ததான நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாடுகள்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ரேன்சமில் பாடுகள் இல்லையா? மீட்கும் பொருள் பாடுகள் இல்லையா? அவரது பாடுகள் இல்லையா? இருக்குது தானே? இருக்குது. அப்படின்னா இந்த பாத்திரம் அந்த திராட்சை ரசத்தை எதுக்காக கொடுத்தார்? எல்லாமே மீட்கும் பொருள் அடங்கி இருக்குது. ரத்தம் சொன்னாலும் அதுலேயும் அடங்கி இருக்குது, பாவம் மன்னிப்புன்னு சொன்னாலும் அடங்கி இருக்குது. ஆனால் இந்த திராட்சை ரச பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும்போது எதை மையப்படுத்தி சொன்னார் அப்படின்ற போது இந்த பாத்திரம் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதிலே இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தை 2 அடையாளங்களை ஏற்படுத்த காரணம் என்ன? இன்னொரு வகையில் காரணம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா எவ்வளோ தானியங்கள் விளைஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த தானியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லை அது எவ்வளோ பழங்கள் இருந்துச்சு.
அதை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைங்களா? அதை கூட நம்ம ஜூஸை போட்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசுக்கு பர்டிகுலராக கோதுமையை தானியத்தில் எடுத்தார். திராட்சை ரசத்தில் வந்து பழங்களை தேர்ந்தெடுத்து அது ரசமாக கொடுத்தார். அப்படின்னா இதுக்குண்டான அர்த்தம் எதுவாக இருந்திருக்கும், என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படின்னா நாம் பார்க்க போகிறோம். எப்படின்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம். முதலாவது வந்து ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்துக்கு பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதாவது ஈசாக்கு வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்தா, அதாவது அதாவது தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தை தந்தருள்வாராக அப்படின்னும் போது இது வந்து ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கிறார். தெரியுங்களா? இப்போ வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அது வந்து பார்க்கும்போது ஆசீர்வாதமாக யார் ஆசீர்வதித்தார்? ஈசாக்கு வந்து யாக்கோபு ஆசீர்வதித்தார். சரி, அதே போல் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின்னு போனார் இல்லைங்களா? அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்னா கூட இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துல கூட சொல்லப்பட்டதுல வந்து உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் சொல்லப்பட்டது இல்லைங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது கூட அவர் எதை மையப்படுத்தி ஆசீர்வாதமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தா தானியத்தையும் திராட்சை ரசம் சொல்லப்படுது. இதே இதில் வந்து இன்னொரு வசனம் வாசிக்க கூட அதே இதில் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. அதாவது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அது விளைவிக்கத்தக்கதாக முன்மாறி மலையும் பின்மாறி அப்படின்னா மாறினா மலையை குறிக்குது. அதாவது தேவன் உங்களை ஆசீர்வதிக்குவேன், இந்த மாதிரி மலையை கொடுத்து உங்களுடைய தானியத்தையும் திராட்சை ரசம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஆசீர்வாதம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டதில் வந்து முதன்மையாக இந்த தானியத்தையும், தானியன்றது கோதுமையும் திராட்சை ரசத்தும் ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்துருக்கிறார். இதை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம். அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்தோம்னா புதிய ஏற்பாட்டில் காலத்தில் கூட நம்ம இந்த மாதிரி திராட்சை ரசத்தை இஸ்ரேல் அதாவது யூத ஜனங்கள் பயன்படுத்தினாங்கன்னு நம்ம கேட்டோம்னா, யூத ஜனங்களிலே அதாவது ஒரு பெரும் பங்கு எப்படின்னா ஒரு நல்ல விஷயம், ஒரு திருமண காரியங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க திராட்சை ரசத்தை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அப்படி வந்து அது ஒரு வழக்கமாகவே அங்கே போயிருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். இது எப்படின்னாக்கா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல செஞ்ச அற்புதத்தில் கானா ஒரு திருமணத்தில் வந்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இந்த விஷயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரோ என்றான். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது புதிய ஏற்பாட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட யூத ஜனங்கள் அவருடைய திருமண காரியங்கள் இந்த மாதிரி இதில் வந்து திராட்சை ரசம் அவங்க வந்து பயன்பாட்டில் தான் இருந்ததுன்னு நாம் பார்க்குறோம். சரி, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் போஜனத்தில் வந்து அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்த பிற்பாடு அந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. கொடுத்த பிற்பாடு என்ன சொல்கிறாருனாக்கா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 22:18 அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம்.
லூக்கா 22:18 தேவனுடைய ராஜ்யம் மறுமளவும் நான் திராட்சரச பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜத்தில் முடிஞ்ச பிற்பாடு கூட சொல்றாரு, எப்படி நான் இனிமேல் இந்த திராட்சை பழ ரசத்தை நான் அதாவது குடிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, அதாவது இப்போ கொடுக்குற இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் வாங்கி பருகிட்டுனா இதனால் வரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்போது பார்க்குவேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் இது வந்து நான் அந்த சந்தோஷத்தை களி கூறுவேன்னு சொல்றாரு. சொல்லர்த்தமான திராட்சை ரசத்தை குடிப்பது அவங்க அந்த இடத்த சொல்லவில்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இது வரப்போகிற, அதாவது இப்போ நம்ம சொல்லர்த்தமான நம்ம பருகிறவங்க இல்லைங்களா, இந்த திராட்சை ரசத்தினுடைய பலன் வந்து எப்போ கிடைக்கும்னாக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் கிடைக்கும். அதை நான் களி கூறுவேன், சந்தோஷமா களி கூறுவேன்ற சொல்றாரு. அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் பார்த்தது வந்து இந்த திராட்சை ரசம் அப்படின்றது எதை குறிக்குதுனாக்கா ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்குது. சரி, இப்படியா நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் தெளிவாக இருக்கும்போது ஆசீர்வாதம் வருதுன்னு போது இப்போ நம்ம முதல் கிளாஸில் கேட்ட இல்லைங்களா, புளிப்பு இருக்கக்கூடாது, அப்பத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ திராட்சை ரசத்தில் புளிப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது தானே. தேவன் எப்படி இதை மட்டும் அனுமதிச்சு? இப்போ ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதாவது நம்ம அப்பத்தை வந்து செய்யும் போது புளிப்பு இருக்கக்கூடாது, புளிப்பு வந்து பாவத்துக்கு அடையாளம். இந்த திராட்சை பழ ரசத்தில் புளிப்பு இருக்குது, அதை பயன்படுத்தலாமா? அது வந்து இப்போ எப்படி எல்லாருடைய பொதுவாக ஒரு நினைவுக்கு வருது எப்படின்னாக்கா, அது ஒயின்னு வந்துடுறதுனால எல்லாருமே ஒயின் குடிக்கலாம், போதை இருந்தாக்க பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார், இது ஜனங்க பயன்படுத்தினாங்க, இப்படி ஒரு தவறான எண்ணத்துக்கு போயிடுறாங்க. அப்படின்னா இதை குறித்து சத்திய வேதாகம் என்ன சொல்லுது, நம்ம மூத்த சகோதரர் இதை குறித்து என்ன சொல்கிறாரு, நமக்கு இதை நம்ம ஒரு பார்க்கலாம். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி பயன்படுத்தலாமா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சரிதான், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதை நம்ம இதில் வாசிப்போம். இந்த ராபோஜனத்தை இந்த ராபோஜனத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய திராட்சை ரச வகை குறித்தே நான் குறிப்பிடுகிறேன். புளிப்பில்லாத அப்பம் பயன்படுத்தும்படிக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கிறீர்கள் மற்றும் இது முற்றிலும் சரியே என்று நான் எண்ணுகின்றேன். ஆனால் என்ன வகை திராட்சை ரசம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அப்படியே படிங்க. புளிப்பு என்பது பாவத்திற்கு நிழலாய் இருக்கின்றபடியால் இது கிறிஸ்துவனுடைய தூய்மைக்கு பொருத்தமான நிழல் அல்ல என்று நீங்கள் சரியாகவே போதிக்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். இப்படியாகவே புளிப்பேற்றப்பட்ட அல்லது புளிப்பான திராட்சை ரசத்தின் விஷயத்திலும் காணப்படுகின்றது என்று நான் எண்ணுகின்றேன். இது புளிப்பு தூய்மையானதல்ல, ஆகையால் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு பொருத்தமான அடையாளமாய் இராது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஒரு சகோதரர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு. அதை படிங்க. போதையூட்டும் திராட்சை ரசங்களுடைய பயன்படுதலை குறித்து வேதாகமமானது ஒருபோதும் ஆதரிப்பதில்லை என்று வைராக்கியமிக்க குடியொழிப்பு ஆதரவாளர்கள் திரும்ப திரும்ப கூறுவதுண்டு. இயேசு உண்டு பண்ணின மற்றும் பருகின திராட்சரசமானது திராட்சரச பழச்சாறு மாத்திரமே ஒழிய திராட்சரசம் அல்ல என்றும், இந்த பல்வேறு பானங்களை குறிப்பிடுகையில் வேறு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இவர்கள் கூறுகின்றனர். இது தவறு என்று நாம் பதிலளிக்கிறோம். அதாவது அவருக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தவறுன்னு சொல்றாரு. அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்துறது எப்படின்னா, புதிய திராட்சை ரசம், அதாவது அப்போ மட்டும் எடுத்து பயன்படுத்தணும், அப்போதான் அது புளிப்பு இல்லாத இருக்கும். அது பழைய ஆயிடுச்சுனாக்கா புளிப்பு ஏறிடும். ஆனால் இதை வந்து தவறாக எப்படி பண்ணுறாங்கனாக்கா, பழைய திராட்சை ரசமாக இருந்தால் அதில் வந்து என்ன ஆயிரும், அது வந்து அந்த நொதித்தல் முறையில் வந்து புளிப்பு ஏறிச்சுன்னா அது போதை ஊட்டு பொருளாக மாறிடும். இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து அது எப்படி ஆயிடுச்சுனாக்கா, இதை வந்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினாரு, அதை நாமளும் குடிக்கலான்னு சொல்லிட்டு தவறாக செய்கிறதுனால இது முற்றிலும் தவறு. இதை வந்து நம்ம மூத்த சகோதரருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதே அந்த பேஜ் நம்பரில் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறோம். அதில் வந்து நினைவு கூறுது புக்கு, அந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க. டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறனால அதை அப்படியே முன்னுக்கு தள்ளிடுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, இப்படியா நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில்
இன்னும் என்ன இதில் வந்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இதை நான் பார்த்துட்டேன் இல்லைங்களா, புளிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத கூட நான் பார்த்துட்டோம். திராட்சை ரசத்தை வந்து இயேசு கிறிஸ்து ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது இந்த திராட்சை பழம் அப்படின்னும் போது அது திராட்சை பழத்தை மட்டும் இல்லாத எல்லா பழத்தையும் அதுக்குரிய தனித்தன்மைகள். ஒரு பழம் ஆகணும்னா அது பழம் ஆகும்போது என்ன ஒரு தனித்தன்மை இருக்குது, இது வந்து புது சிஷ்யாக இருக்கிற நமக்கு வந்து இதில் வந்து என்ன பாடம் இருக்குது அப்படின்ட்டு கூட இதில் வந்து நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். முதிர்ச்சி அடைந்துள்ள குணலட்சணத்தினை தனித்துவமாக காட்டும் அடையாளங்கள் என்னென்ன? அழகு என்பது கனிந்த பழத்திற்குரிய முதல் அடையாளமாகும். கனித்த பழமானது அதற்கே உரிய அழகினை பெற்றிருக்கும். பழமானது கனிய கனிய சூரியன் அதற்கு அழகிய வண்ணங்களை அளித்து அதன் நிறங்களை ஆழமாக்குகின்றது. இதனால் பழத்தின் அழகு பூவின் அழகிற்கு சமமாகின்றது. மேலும் சில அம்சங்களில் பூவை விட மிஞ்சியும் காணப்படுகின்றது. கனிந்த முதிர்ச்சியடைந்துள்ள கிறிஸ்துவனிடத்தில் பரிசுத்தமாக்குதலின் அழகினை காணலாம். இதை தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்த அலங்காரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இது வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் வந்து இது வந்து புது சிருஷ்டிக்கான சிந்தனை துளிகள்ன்றதில் எடுக்கப்பட்டிருக்குது இந்த பகுதி. அதாவது புது சிருஷ்டிக்காக கொடுக்கப்பட்ட சிந்தனை துளிகள் அந்த ஒரு பேஜ்லேருந்து இது எடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பழத்திற்குரிய தனித்தன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்து இது வந்து அழகு, இரண்டாவது வந்து மென்மைன்னு பார்க்குறோம், மூன்றாவது வந்து தித்திப்பு, நான்காவது வந்து தளர்வான பிடி. இதனுடைய நான்கு ஒரு பண்புகளை கொண்டது ஒரு ஒரு சாதாரணமாக எந்த பழத்தை எடுத்தனாலும் இதில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது அழகுன்னும் போது பழம் இருக்கும்போது பழத்தை மட்டும்தான் அந்த அழகு வரும். இதே அந்த காய் பிஞ்சு இருக்கும்போது அதோட அழகு வந்து வேறு மாதிரி இருக்கும், யாராலுமே ரசிக்க முடியாது. ஆனால் அந்த பழம் ஆகும்போது அதோட நிறமே மாறும். அது எப்படின்னாக்கா, சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய கதிர்களை இழுத்து வந்து அதோட நிறத்தை வந்து மாற்றும். அப்படி மாற்றும் போது அதுக்கு உண்டான அந்த தனித்தன்மை வெளிப்படுத்தும். அதனுடைய பழத்துக்கு உண்டான தனித்தன்மை வெளிப்படுத்தும் போது இதில் வந்து புது சிருஷ்டிக்கான என்ன ஒரு பாடம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து என்னென்னா, அதாவது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா. அதாவது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்துவன்னு சொல்லும்போது முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்துவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த பரிசுத்தமாக்குதலின் அப்படின்னு சொல்லப்படுங்களா, பரிசுத்தமாக்கப்பட்டது தான் இந்த அழகை குறிக்குது. அப்படின்னா இது வந்து என்ன வேதத்தில் வந்து எப்படி சொல்லப்படுதுன்னு பார்த்தா, இதுதான் பரிசுத்தம் அலங்காரம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்தம் அலங்காரம் செய்யப்படுகிறது. எது அப்படின்னா இந்த அழகு வந்து குறிக்குது. அப்படின்னா நமக்குள்ள நாம் கொடுக்கக்கூடிய ஆவியின் கனிகள் அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுனாக்கா, அழகு நிறைந்ததாக இருக்குது. அது எப்படின்னாக்கா தேவனுடைய பார்வையில் பரிசுத்த அலங்காரமாக இருக்குது. இது வந்து பரிசுத்தப்படுத்தலை குறிக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்க்குறது வந்து மென்மை அப்படின்ற ஒரு இதில் பார்க்குறோம். அந்த மென்மை குறித்து நம்ம வாசிக்க கேட்போம். மென்மை என்பது கனிந்த பழத்திற்குரிய மற்றொரு அடையாளமாகும். பிஞ்சி பச்சை காயானது கடினமாகவும் கல் போன்றும் காணப்படும். முதிர்ந்த கிறிஸ்துவன் மென்மையான ஆவினை உடையவனாக அறியப்பட்டிருப்பான். போதும். அதாவது வந்து மென்மை அப்படின்னும் போது எதை குறிக்குதுனாக்கா, புது சிருஷ்டிக்கான நம்ம எதை குறிக்குதுனாக்கா, அதாவது அந்த பழத்திற்கு முன்பாக பிஞ்சு காய் இருக்கும்போது அதனுடைய தன்மை கடினமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கடின தன்மையாக இருக்கும். அதே அந்த பழம் வந்து பழுத்து அதோட நிறத்துக்கு போகும்போது அதோடைய மென்மையாக மாறிடும். அப்படின்னா புது சிருஷ்டி நாம கூட ஆவின் கனிகளை கொடுக்கும்போது நம்ம எப்படி ஆயிடும்னாக்கா, பழைய கேரக்டர் நிலையிலிருந்து கடினமான தன்மையிலேருந்து மாறி ஒரு மென்மையான சுபாவத்துக்கு நம்ம மாறுவோம் அப்படின்றது கூட இதிலிருந்து நம்ம புது சிருஷ்டிக்கான ஒரு பாடமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர், அடுத்தது வந்து தித்திப்பு. தித்திப்பு என்பது கனிந்த பழத்திற்குரிய மற்றொரு அடையாளமாகும். கனிந்திரா பழம் புளிப்பு சுவை உடையதாக காணப்படும். ஆவியின் கனிகள் வளரும்போது நாம் அனுதாபத்திலும் அன்பிலும் கூட நிச்சயமாக வளருவோம். மேலும் நமது ஆவிக்குரிய கனிகள் கனியும் போது நம்முடைய சக கிறிஸ்தவர்களிடம் நாம் அதிக இனிமையுடன் பழகுகின்றவர்களாக இருப்போம். தித்திப்புன்ற போது நம்ம படிச்சதுல நம்ம கேட்டோம் இல்லைங்களா, நம்ம எந்த மாதிரி கேரக்டரை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்ம இதில் படிக்கும்போது புரிஞ்சிருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா மற்ற சகோதர சகோதரர்கள் நான் பழகும்போது எப்படியா பழகும் அப்படின்னா, மென்மையாக, அதாவது சாஃப்டாக இருக்கும் அந்த கேரில் நம்ம சாஃப்டாக பழகும் இல்லைங்களா, அந்த இது. அதாவது இது எது சொல்லுது அப்படின்னா, பழைய சுபாவத்தில் வந்து நம்ம கடினமாக இருந்திருக்குவோம், நம்முடைய குணங்கள் வந்து வேறு மாதிரி இருந்திருக்குவோம்.
ஆவியின் கனியில் நம்ம நிரம்ப நிரம்ப நம்முடைய கேரக்டர் வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து எப்படி ஆகுனாக்கா சேஞ்ச் ஆகினே இருக்கும் அப்படின்னு கூட நம்ம இடத்துல பார்த்தோம். அன்புக்குரிய சகல சகல அடுத்தது அதில் கண்டினியூ வரதை பாருங்க. கசப்பான ஆவியை உடைய கிறிஸ்தவர்கள் அநேக காரியங்களை பற்றி அறிவை உடையவர்களாக ஒருவேளை காணப்படலாம். இவர்கள் கண்டனம் செய்வதில் விரைவானவர்கள் என்பதால் தீர்ப்பு வழங்குவதிலும் மிகவும் கூர்மையாக ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் இவர்கள் இருதயத்தில் இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்களே ஆவார்கள். அதாவது இந்த இடத்துல நான் பார்க்குறேன் இல்லைங்களா, இந்த இதில் ஆவியின் கனியில், அதாவது புதுசு ஆவின் கனியில் நிறைந்தவங்க எப்படி இருக்குவாங்க, மென்மையாக இருக்குவாங்கன்னு சொல்லப்பட்டது. இதே கசப்பான ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இதில் சொல்லப்படக்கூடிய கருத்து பாருங்க எப்படின்னா, இவங்க அநேக காரியங்களை பற்றி அறிவு உடையவர்களாக ஒருவேளை இருந்தாலும் ஒருவேளை இருந்தெல்லாம் காணப்படலாம். ஆனால் இவங்க வந்து எப்படி இருக்குவாங்கனாக்கா விரைவாக கண்டனம் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம எந்த ஒரு இதை சொன்னாலுமே அது உடனே வந்து எதிர்க்கக்கூடியவர்கள், விவாதம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு ஆவி இருக்குவான்னு பார்த்தா கசப்பான ஆவி உடையவர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கூர்மையாக அறிவாக இருந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே உடனே வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அறிவை பெற்று இருந்தாலும், அதாவது நம்ம உலக காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆவிக்குரிய காரியமாக இருந்தால் கூட சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோன்னா அவங்க வந்து எது பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்க உடனே தீர்ப்பு சொல்ல அந்த அளவுக்கு அறிவு நாலேஜை பெற்று இருக்குவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம ஆவியின் கண்ணியில் நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தவறாக நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா கடைசிட்டில் அந்த 2 லைன் மட்டும் வாசி. ஒருவேளை இருக்கலாம், ஆனாலும் இவர்கள் இருதயத்தில் இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்களே ஆவார்கள். இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆவியின் கனியில் வந்து முதிர்ச்சி அடையாது இருக்கிறோம். இந்த மாதிரி அறிவு நாலேஜ் எல்லாம் இருந்தாலும் உடனே நம்ம தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த அளவுக்கு திறமை இருந்தாலும், அதாவது மென்மையான தன்மை, அந்த குணங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம அர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்பாக இருந்த அதே பழைய குணங்கள் கேரக்டர் வந்து இப்போ கூட அந்த கடினத்தன்மை காணப்பட்டுச்சுன்னா நம்மளை சிந்திக்கும் போது நம்ம முடிவு எடுக்கணும், ஆவியின் கனிகளை நம்ம இன்னும் முதிர்ச்சி அடையாத நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கடைசியாவது வந்து தளர்வான பிடி, அது வந்து எதை குறிக்குது நாம் பார்க்குறோம். தளர்வான பிடி என்பது கனிந்த பழத்திற்குரிய மிகவும் தெளிவான மற்றொரு அடையாளமாகும். கனிந்த பழமானது தண்டிலிருந்து எளிதாக பிரிக்கப்படலாம். இது முதிர்ந்த கிறிஸ்துவன் கொண்டிருக்கும் உலகத்தின் மீதான தளர்வான பற்றுதலை அல்லது பிடிப்பை சுட்டி காட்டுகின்றது. இது வந்து தளர்வான பிடிக்கும் போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு செடியிலோ ஒரு மரத்திலோ இருக்கும்போது காயாக இருக்கும்போது அதை நம்ம பிடிச்ச ரொம்ப கடினமாக இருக்கும், சீக்கிரமாக கட் பண்ண முடியாது. ஆனால் அது பழமாக ஆயிடுச்சுன்னா அதில் வந்து விலகி இருக்கும், சும்மா கொஞ்சமாக தான் ஒட்டி இருக்கும், நம்ம கை வச்சா கூட கீழே விழுந்துடும். ஏன் அப்படி? இதை வந்து எது குறிக்குது அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த அதனுடைய ஆவினுடைய கனிகளை நாம் பெற்றிருந்தோம்னா இந்த உலகத்தின் மீது பற்று எப்படி இருக்குனாக்கா அந்த மாதிரி தளர்வாக போயிடும். உலகத்தின் மீது எந்த பற்றுமே நமக்கு இருக்காது. அதாவது உலகத்தில் வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்னாடி இருந்த நிலைமை அதிலிருந்து நாம் இப்போ இருக்க நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அப்போ உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய இது வந்து நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கும். நம்முடைய ஆவினுடைய கனிகள் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில் இருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி இருக்குனாக்கா தளர்வாக இருக்கும். அப்படின்னா அதன் மீது நாட்டமே இருக்காது, அதன் மீது விருப்பம் இல்லாமல் இருந்தோமா தான் நாமளே பரிசோதிக்க முடியும், எப்படி ஆவியின் கனியில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். சரி, இப்படி பார்க்கும்போது இதில் வந்து இந்த திராட்சை பழத்தை நம்ம குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த திராட்சை பழத்துக்குரிய குணங்களை கூட நம்ம இவ்வளோ இதில் பார்த்துருக்குறோம். அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை பழத்தை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். சரி, இந்த திராட்சை பழம் ரசமாக ஆகணுன்னா அது வந்து என்ன நடக்கும்? திராட்சை பழத்தை நசுக்கணுமானால் தான் ரசம் ஆகும் இல்லைங்களா. இப்போ திராட்சை பழத்தை நசுக்கும் போது ரசம் ஆகலைங்களா. ஆனால் அதுக்கு முன்பாடு இந்த திராட்சை பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த திராட்சை பழங்கள் வந்து அந்த செடியில் வளர்ந்த அந்த கொடியில் வளர்ந்து இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா அது அப்படியே கொத்தாக இருக்கும்போது அது நசுக்குவதற்கு முன்பாக எப்படி இருக்குன்னா ஒரு பழம் அதாவது ஒரே இதில் வந்து ஒரு பழம் வந்து நிறத்தில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், இன்னொரு பழம் வந்து ரொம்ப அந்த டார்க் இருக்கிறது லைட்டாக இருக்கும், இன்னொரு பழம் கூட இன்னும் அந்த கலர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த அளவில் எடுத்தோம்னா ஒரு பழம் பெருசாக இருக்கும், ஒரு பழம் சின்னதாக இருக்கும், ஆனால் எல்லாமே பழமாக தான் இருக்கும். வடிவத்தில் வித்தியாசம் இருக்கும், அதனுடைய நிறத்தில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இது இப்படியே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னாக்கா அந்த தனித்தன்மை அப்படியே இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற தனித்தன்மையும் காட்டும் ஒவ்வொரு பழங்களும், அது ஜீவனோடு இருக்கும். ஆனால் இப்படி இருந்தால் இதை வந்து எப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு முன்ன அடையாளமாக இதை வந்து எப்படி காட்டினார் அப்படின்னா,
இந்த பழம் திராட்சை பழங்களை வந்து நசுக்கி பிழியும் போது அதனுடைய தனித்தன்மை இழக்கும், அது ஜீவனை இழந்து போகும். அப்படி இழந்த பிற்பாடு அந்த நசுக்கி அந்த திராட்சை ரசத்தை எடுத்தா, அந்த திராட்சை ரசத்தை எடுத்த பிற்பாடு அதனுடைய ஒரு தனித்தன்மையோ இல்லை மற்றதை நம்மளால் காட்ட முடியும் அப்படின்னு யாரை போய் காட்ட முடியுங்களா? கண்டிப்பாக காட்ட முடியாது. எல்லாமே இதாக இருக்கும், எல்லாமே சமமாக இருக்கும். அப்படின்னா திராட்சை பழம் ஏன் அது நசுக்கப்பட்டு பிழியப்படுதுன்னா அதனுடைய தன்மை, அதாவது அதனுடைய தனித்தன்மையிலிருந்து அது என்ன பண்ணணும்னா அது விட்டு கொடுக்கணும். தனித்தன்மை விட்டு கொடுத்து அது ஜீவனை இழந்தால் தான் ரசமாகும். அப்படி திராட்சை ரசம் ஆயிடுச்சுன்னா அதை குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், சந்தோஷத்தை உருவாக்கும். இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுத்து திராட்சை அடையாளமாக கொடுத்தாரு. சரி, இப்படி அடையாளமாக கொடுத்தாரு இல்லைங்களா? இப்படி கொடுக்கும்போது தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அதை குறித்து ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த வசனம் சொல்லுறீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துனுடைய மீட்கும்பரில் ஏற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இப்போ நீதிமானாக்கப்பட்டு நம்ம ஓட்டத்தை ஓடி இருக்கிறோம். ஆனால் இதை வந்து எப்படி நம்ம இந்த வசனத்தில் அர்த்தம் எடுத்துக்கலாம்னாக்கா, இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது இல்லைங்களா? அந்த உரிமையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தியாகம் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு இந்த பூமியில் வாழ்கிற இந்த உரிமை விட்டு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவை போல விட்டு கொடுத்து என் ஜீவனை வந்து தியாகம் பண்ணி நான் இந்த உலகத்தை வாழாத நான் வந்து சபை உகப்பார பரலோகத்தில் வந்து வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் வாழக்கூடிய உரிமைகள் நம்முடைய எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படி விட்டு கொடுக்கறனால தான் அந்த அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்னொரு ஜீவனை கண்டடைகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த திராட்சை பழ சாறுலேருந்து கூட அது எப்படி நம்ம சொல்லலாம்னாக்கா, நம்முடைய ஆவியின் கனிகளை நம்ம கொடுத்து இந்த பழம் மாதிரி நம்ம வந்து கனிகளை கொடுத்தாலும் நம்ம கடைசியில் வந்து நம்ம ஜீவனை எழுந்து தன்னுடைய தனித்தன்மை எழுந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய சந்தோஷத்துலையோ மற்றவர்களை பருகும்போது மகிழ்ச்சியை நம்ம கொடுக்க முடியும். அப்படின்னா நாம் இந்த பாத்திரத்தை வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருன்னா எதை குறித்து இது கொடுக்குறாரு அப்படின்ற கூட நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அதாவது நம்முடைய அப்பத்தை பிற்கு கொடுக்கறத வந்து அது எதை குறிக்குதுனாக்கா மீட்கும் பொருளை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த திராட்சைப்பழ ரசம் இதை வந்து இதனுடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்குது, எதுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு சபைக்கு வகுப்பாருக்கு மாத்திரம் இதை கொடுத்தார், ஏன் என்ன காரணத்தை கொடுத்தாருன்னா இப்போ நம்ம ஒரு பிரதருடைய ரீப்ரன்ஸ்லேருந்து நம்ம ஒரு இதை பார்ப்போம். பரிசுத்தமாக் நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 461. ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றது. ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கின்றதா இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரீப்ரன்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசித்து இல்லைங்களா? என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது யாருக்கு மாத்திரம், சபைக்கு மாத்திரம். இந்த சபை வந்து இதை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நீதிமானாக்கப்படுதலை மட்டும் இல்லை பரிசுத்தமாக்கப்படுதலை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த இதில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். சபையாக நாம் அனைவரும் பாத்திரத்தில் பானம் பண்ணோம்னா நமக்கு நீதிமானாக்கப்படுதலோடு என்ன கிடைக்குது அப்படின்னா பரிசுத்தமாக்குதல் படுதல் வந்து நமக்கு கிடைக்குது, நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்களா? இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன? இப்போ நாம் அதை திராட்சை ரசத்தை குடிக்கிறோம், அடையாளத்தில் எடுத்து குடிக்கிறோம், அது பரிசுத்தமாக்கப்படுதலை குறிக்குதுன்னு நம்ம இதில் வாசித்து கேட்டோம். நீதிமானாக்கப்படுதல் என்னன்னா தெளிவாயிருச்சு. இப்போ பரிசுத்தமாக்கப்படுதுன்னா சபை வகுப்பாருக்கு மட்டும் அது கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல் நடைபெறுது, அதில் நாம் பங்கெடுக்கிறோம் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன? அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? அன்புக்குரிய சகல சரி, நம்ம இதுலேருந்து போய் நம்ம பார்க்கலாம் பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன அப்படின்றது கூட நம்முடைய சகோதரோட எழுத்துக்கள்லேருந்து கூட நாம் பார்க்கலாம். படிங்க. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது சிலர் தவறாக புரிந்து கொண்டபடி மனுஷன் பூர்ணப்படுத்ததை குறிப்பதல்ல. அது நம்முடைய மூளையின் தரத்தையோ அல்லது அமைந்திருக்கிற விதத்தையோ மாற்றுவதல்ல.
அல்லது நம்முடைய சரீரத்தில் உள்ள கரைகளை அற்புதமான முறையில் அகற்றுவதும் அல்ல. அது நமது சித்தத்தை அல்ல, விருப்பத்தையும் அர்ப்பணிப்பது ஆகும். அது தேவனால் கிறிஸ்து மூலமாக பரிபூர்ணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். அது சரீரத்தை மரண பரியந்தம் பலியிடுவதாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, அவருடைய எழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது பரிசுத்தமாக்கப்படுதலோட மைய கருத்து என்னன்னா, நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் அர்ப்பணிக்கிறது தான் பரிசுத்தம் சொல்லப்படுது. அப்படின்னா இதை எந்த நாள் வரைக்கும் அர்ப்பணிக்கணும்னா, நம்முடைய சரீரத்தை மரணம் பரிந்த வரைக்கும் நம்ம அர்ப்பணிக்கிறது தான் பரிசுத்தம். இதுதான் வந்து தேவனால் கிறிஸ்து மூலியமா இதுதான் பரிபூர்ணம் சொல்லப்படுது. இப்போ நம்ம பரிபூர்ணம் அடையணும்னாவே நம்ம என்னதான் செய்யணும் முதல்ல அப்படின்னா, நம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நம்முடைய இந்த சரீரத்தில் மரண பரிந்து வரைக்கும் ஒப்பு கொடுக்கணும். மரண பரிந்து வரை ஒப்பு கொடுத்தாதான் அது வந்து பரிசுத்தமாக்கப்படுதுன்னு சொல்லுது. இது வந்து தேவனால் கிறிஸ்து மூலியமா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இதுதான் பரிபூரணம். அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம்னாக்கா, நம்ம அதிலுடைய இந்த பாடமெல்லாம் 6வது வால்யூமில் இருக்குது. இந்த 6வது வால்யூமில் இருந்தால் நான் இந்த பாடத்தை எடுத்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது சரி, இதுக்கு உதாரணம் யாராக தான் இருக்க முடியும்? வேதத்தில் யாராவது இருக்குவாங்களா? அவங்கள நாம் கண்டு கொள்ள முடியுமா அப்படின்னா ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து மைய கருத்து என்னன்னா, நம்ம பலியிடுவது அப்படின்னாக்கா நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். நம்முடைய சுயத்தை வெறுத்து நம்முடைய சுய சித்தம் விருப்பம் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னாக்கா அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துறது தான் பரிசுத்தமாக்கப்படுதல். இதை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம்னாக்கா, சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றத கூட நாம் பார்க்க போகிறோம். மேற்கூறப்பட்டவைகள் இருந்து தேவன் வஞ்சிக்கிற பரிசுத்தம் புது சிருஷ்டியில் ஒரு இடத்தை அடைவதற்கு இது அவசியம். கிறிஸ்துவின் பள்ளியில் உள்ளவர்களுக்கே என்று வேறு எவராலும் முடியாதது. ஆனால் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளவர்கள் மாத்திரம் சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படியே கிறிஸ்துவ பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்தமாக்குதல் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா மற்றவங்களுக்கு நடக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படின்னா அதான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கூட, இப்போ ஒரு டாக்டர் ஆகணுன்னாக்கா அவங்க சின்ன வயதுலேருந்து படிக்கிறாங்க இல்லைங்களா? படித்து அவங்களுடைய தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த பர்மிஷனே கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா படிக்காத கூட டூப்ளிகேட்டாக இருக்கணும், ஆப்ரேஷன் கூட பண்ண போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன செய்யணாக்கா ஒழுங்காக அதனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு அப்படின்னா அந்த இதற்காகவே குறித்து ரொம்ப நாட்களாக படித்து தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்டான தகுதி ஆகும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது கிறிஸ்துவின் பள்ளியில் நான் படித்தாதான், அதாவது இது எப்படின்னாக்கா தேவன் வாஞ்சிக்கிற பரிசுத்தம். அதாவது நம்முடைய மனுஷனுடைய எண்ணங்களோ மனுஷனுடைய சிந்தனைகளோ நிமித்தம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிற பரிசுத்தம் கிடையாது. தேவன் சொல்லணும் நம்மளை பார்த்து பரிசுத்தமாக இருக்கிறாங்க, இங்கே பரிசுத்தமாக ஆக்கப்பட்டான்னு சொன்னான்னா அது வந்து அவர் கற்றுக் கொடுக்குற அந்த பள்ளியில் நம்ம படித்தா மட்டும்தான் எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிய வரும். அன்புக்குரிய சகோதரர்கள், அதனால் வந்து தேவன் வாஞ்சிக்கிற பரிசுத்தம் யாருக்கிட்டனாக்கா அந்த புது சிஷ்யில் ஒரு இடத்த வகிக்கணும்னா அவங்க கிறிஸ்து என்ற பள்ளியில் படித்தாதான் அந்த பரிசுத்தம் ஆக்கப்படும் என்றான்றது தெளிவாக தெரிய வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒன்று அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கையில் வந்து வேதத்தை சத்திய வேதத்தை வச்சுக்கின்னு படிக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க பரிசுத்தத்தை தான் தேடுறாங்கன்னு நம்ம உண்மையாக உறுதியாக சொல்ல முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? முடியாது இல்லைங்களா? நமக்கே தெரிஞ்சு முடியாது. அப்படின்னா அது வந்து நம்ம அந்த வால்யூமில் வந்து சகோதரர் எழுதியிருக்கிறார். எப்படின்னாக்கா 6வது வால்யூமில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டுங்களும் மற்ற எந்த ஒரு படிக்கிற எந்த விஞ்ஞானிகளாக இருந்தால் கூட அதை வந்து எப்படி அவங்க படிக்கிறாங்கனாக்கா சத்தியத்தை தேடுறாங்களாம். சத்தியத்தை தேடி தேடி அவங்க படிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க சத்தியத்தை வந்து தேடி படிக்கிறது பரிசுத்தம் இல்லை, அது வந்து அவங்களுடைய சுய நோக்கத்துக்காக படிக்கிறாங்க. எப்படின்னாக்கா, அதாவது இந்த புவியியல் வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா பூமியை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவங்க கூட பைபிளை தேடி படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவன் சிருஷ்டித்த பூமியில் பூமிக்குள்ளே என்னென்ன கனிமங்கள் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி பார்க்குறாங்க. அதை தேடி பார்க்கும்போது இந்த பூமியை வந்து அவர் உருவாக்கும் போது அதனுடைய லேயராக வந்து ஒரு ஒரு லேயருக்கு கீழே என்னென்ன போட்டிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு புவியியல் வல்லுநரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேதத்தை வந்து தேடி தேடி படிக்கிறாங்க. அதை படித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அதே போல் வானவியலை கண்டுபிடிக்கிறவங்கனாக்கா இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிற எல்லா இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்கன்னா வேதத்தை எடுத்து படிக்கிறாங்க. அதை படிக்கும்போது இதை குறித்து எங்கேயாவது இந்த சத்திய வேதத்தில் எழுதப்பட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்கன்றாங்க பைபிளை வந்து தேடி பார்க்குறாங்க. மேலே என்னென்ன வச்சிருக்கிறார் தேவன், அதை வந்து எங்கன்னா எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சத்திய வேதத்தை தேடுறாங்க. இன்னொரு வகை எப்படின்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அவங்க வந்து கெமிக்கலை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து எதுவுமே தெரியாது. அப்படின்னா தேவன் சிருஷ்டித்த இந்த பூமியில் மண்ணுக்கடியில் வந்து எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அதை நம்ம எப்படி எடுக்கணும், அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ பெரிய பூமியில் நம்ம அந்த இடம் இந்த இடம் கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேதத்தை படித்தோம்னா எந்தெந்த பகுதியில் இது இருக்குது நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த நோக்கத்துக்காக வேதத்தை படிக்கிறாங்க ஒரு சிலர். அதே போல் ஒரு சிலர் டாக்டராக இருக்கிறவங்க கூட வேதத்தை படிக்கிறாங்க. எப்படின்னா தேவன் வந்து முதல்ல வந்து களிமண்ணை மனிதனை உருவாக்கும் போது வெறும் களிமண் மட்டால செய்யல, மண்ணில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் அதோட என்னென்னா மூலக்கூறுகளை வச்சு உருவாக்குனார்ல, அந்த மூலக்கூறு ஃபார்முலா நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணுன்ற நோக்கத்தோட வேதத்தை படிக்கிறாங்க. இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ராஜதந்திரிகளாக இருக்கிறாங்க. எப்படின்னாக்கா இந்த நாட்டை வந்து பெரிய பெரிய வல்லரசுலாம் ஆளுநர் இந்த ராஜதந்திரிகள். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்தெந்த தேசத்தில் கிறிஸ்துவங்களாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு வேதத்தை படித்து காட்டி அவங்கக்கிட்ட நற்பேர் வாங்கினா நம்மளோட ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ராஜதந்திரத்தில் கூட வேதத்தை படிக்கிறாங்க. ஆனால் இப்படி படிக்கிறவங்க எல்லாருமே உண்மையாகவே சத்தியத்தை வேதத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக படிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது அவங்களுடைய சுய நோக்கத்துக்காக சுய லாபத்துக்காக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் இந்த இடத்துல எழுதுறாரு. சரி, இப்படி இருக்கும்போது வேதத்தில் வந்து இந்த மாதிரி யாராவது இருந்திருக்கிறாங்களா? அதாவது எப்படின்னா நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் கற்று தேர்ந்து கடைசியில் வந்து இது எல்லாமே குப்பை அப்படின்னு சொல்லி வந்தவர் யாராக இருக்குவாங்களா? சுயத்தை வெறுத்தவர் அப்படின்னா அவர் பார்க்கும்போது நம்ம பவுலுன்னு தெரியும் இல்லைங்களா? சகோதரர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார் பவுல் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவர் வந்து சிறந்த படிப்பாளி, சிறந்த மேதன்னு சொல்லலாம், சிறந்த ஐஸ்வர்யான்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதே போல் அதாவது நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கற்று தேர்ந்தவர் அவர். அதே போல் அறிவு நாலேஜில் வந்து அவர் வந்து நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார், ஐஸ்வர்யத்தில் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார். அப்படிங்கும்போது இவர் வந்து ஏன் மற்ற ஜனங்களும் வந்து அதை அவர் வர முடியல, இவர் பவுல் மட்டும் இது ஏன் குப்பையாக நினச்சார், ஏன் இதை பண்ணார் அப்படின்னு பார்த்தா அவர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து அவர் கண்டுபிடிச்சார். என்னன்னு கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அவர் அர்ப்பணம் பண்ணும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த திறமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாளந்துகள் எல்லாமே நான் அந்த பூமிக்குறைகளை பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய திறமைகள் செல்வங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு இது பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க வந்து பைபிளை வேதத்தை படித்து இது எல்லாம் கண்டுபிடிக்கணும், உள்நோக்கம் சுயலாபத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சதுனால என்கிட்ட ஏற்கனவே இருந்த திறமைகள், ஏற்கனவே இருந்த அறிவு, நாலேஜ் எல்லாத்தையும் நான் குப்பையை எடுத்து போடுறேன். ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய திறமைகள், அதனுடைய தாளந்து எல்லாமே நான் எதுக்கு பயன்படுத்த போகிறேன்னா நான் அர்ப்பணம் பண்ண இந்த வாழ்க்கைக்கு வந்து நான் அதை வந்து நான் பொக்கிஷமாக கருதி அவங்க வந்து எப்படி நேரம் பார்க்காம அதை வேலை செய்கிறாங்களோ ஒரே எய்ம். இப்போ போல் சயின்டிஸ்டுங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் காலம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இரவு பகல் அதில் தான் இருக்குவாங்க, எந்த இதுலையுமே ஈடுபாடம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரே நோக்கம், நான் கண்டுபிடிக்கணும் அந்த எய்மு, அதோட அதாவது உலகத்துக்கு உண்டான எய்ம், உலகத்துக்கு பந்தய பொருள் மாதிரி அதை கண்டுபிடிக்கிற மட்டும் இருக்குவாங்க. அதே தான் அவர் என்ன பண்ணாருன்னா பவுல் வந்து என்ன பண்ணிட்டாரு, எப்படி அவங்க அந்த அளவுக்கு அந்த உலக பொருளுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறாங்களோ அதே போல் என்கிட்ட இருக்கிற திறமைகள் தாளந்து எல்லாமே நான் யாருக்காக அர்ப்பணம் பண்ணுறேன்னா நான் கிறிஸ்துக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன், தேவனுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். அவருடைய வாழ்க்கையை நான் வாழும்போது இந்த பந்தய பொருளுக்காக நான் அதே போல் நான் உழைக்குவேன். ஏன் முக்கியமான கேனா அவர் சுயத்தை வெறுத்தார். சுயத்தை வெறுத்து தன்னுடைய சித்தம், தன்னுடைய விருப்பம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு நாளும் பலியாக செலுத்தினார். அப்படி பலி செலுத்தும் போது தான் அவர் பரிசுத்தமாக்குதல்ல கடந்து போனார், பரிசுத்தமாக்கப்பட்டார்.
அப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்ட பிற்பாடு தான் அவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சார். இது கடைசியில் வந்து தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்து இயேசு கிறிஸ்து மூலியமா பரிபூரணமான ஒரு நிலைமையில போனார். இது வந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அதாவது நம்ம பூமியில் வாழும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு நம்ம வாஞ்சை இருந்துச்சுன்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நாம் கடந்து போகணும். அதாவது நாமளே நீதி செலுத்திக்கின்னு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இவங்க பரிசுத்தமாக இருக்கணும், மனுஷனுடைய ஒரு இதுக்கு வந்து நாம் போகவே கூடாது, மனுஷனுடைய தீர்ப்புக்கு நாம் போகவே கூடாது. தேவன் என்ன குறித்து பரிசுத்தமாக இருக்கிற அந்த வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்தம் நான் கடந்து போகணுன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய சுயத்தை வெறுத்து, நம்முடைய விருப்பம் சித்தத்தை வெறுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம பலி செலுத்தினே இருந்தோம்னா அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக்கல் கடந்து போகுவோம் அப்படின்ற கூட இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அதாவது பவுல் வந்து நமக்கு வந்து புத்தி சொல்றார். எப்படி புத்தி சொல்லி ஒரு எச்சரிக்கிறார். அதாவது இந்த மாதிரி பாவத்தை தள்ளி விட்டு நான் என்னோட ஓட்டத்தை வந்து அப்படியே ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன சொல்றாருனாக்கா ஒரு எச்சரிக்கையாக சொல்றாரு. என்னன்னா, நான் ஒன்றை மட்டும் செய்கிறேன். என்னது அப்படி ஒன்றை மட்டும் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்ற அந்த வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அதாவது சொல்றாரு என்னன்னா, நான் ஒன்றை மட்டும் செய்கிறேன் அப்படின்னா, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, பின்னானவைகளை மறந்து நான் எப்போ வந்து அர்ப்பணம் செஞ்சனும் அன்றிலிருந்து என்னுடைய பின்னானவை என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய அந்த ரோமபுரி சிட்டிசன்ன்ற ஒரு பிரதிநிதின்ற வாய்ப்பு இருந்துச்சு. அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படின்னா அந்த வாய்ப்பு கூட இருந்துச்சு. இவருக்கு செல்வம் இருந்துச்சு, படிப்பறிவு இருந்துச்சு, நான் இது எப்படின்னாக்கா ஐஸ்வர்யான ஒரு நிலைமை இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தன்னு இருந்துச்சு. இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு, ஒரு நல்ல சாட்சி இருந்துச்சு யாருக்கு? பவுலுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா மறந்துட்டு முன்னானவர்களை நாடி போகிறேன். அப்படின்னா எதுக்காக அப்படி போனார்னா, அவர் ஒரே ஒரு இதில் குறிப்பிட்றாரு சகோதரர் அந்த இடத்துல. எப்படின்னா, அதாவது எந்த ஒரு காரணம் அப்படின்னாக்கா, இந்த தெய்வீக சுபாவத்துக்கு உடன் சுதந்திரம் யார் கூட இருக்கிறான்னா, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் சுதந்திரம் ஆக போகிறேன் அப்படின்றது வந்து அந்த ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பொக்கிஷம். தெய்வீக சுபாவத்துக்கு கர்த்தராக இயேசு உடன் சுதந்திரம்னா உடன் பங்காளி மாரி. அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமி என்னுடைய திறமைகளை செலவு பண்ண மாட்டேன், என்னுடைய நேரத்தை கொடுக்க மாட்டேன். அதாவது உலக ஜனங்கள் எதுக்காக அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியும் உலக பொருளுக்காக முழு பிரயாசப்பட்டு நேரத்தை திறமையை கொடுக்குறாங்களோ அதை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பந்தய பொருள் எனக்கு கொடுக்கப்பட்ட பந்தய பொருள் நான் தெய்வீக சுபாவத்துக்குள்ளே என்னுடைய கர்த்தராக இயேசு கூட உடன் சுதந்திரம் ஆகணும். இன்னொரு வேலை அப்படின்னா இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய இன்னொரு வேலை. ஆனால் இந்த வேலை செய்யணும்னா நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சுயத்தை வெறுத்து என்னுடைய சித்தம் விருப்பத்தை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் பலி செலுத்தினேன். அப்போ தான் நான் அதுக்குள்ளே கடந்து போகணும்னு சொல்லிட்டு பவுல் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சதுனால அவருடைய ப்ராக்டிக்கல் அதை காண்பிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, சரி இதை பார்த்துட்டு அடுத்தது வந்து இன்னொரு இது என்னன்னாக்கா, உணர்ச்சி வசப்படுதல் வந்து பரிசுத்தமாக்குறதெல்லாம் அப்படின்னு ஒரு தலைப்பில்களை பார்க்கும். பரிசுத்தமாக்கப்படல என்னன்னு பார்த்தோம். பரிசுத்தம் அப்படி பரிசுத்தமாக்கப்படுதல்ன்ற உதாரணம் பார்த்தோம். உலக ஜனங்களுக்கும் அதாவது பவுலுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்த்துட்டோம். இப்போ உணர்ச்சி வசப்படுதல் உண்மையான பரிசுத்தமாக்குதலா அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? அதை கூட நம்ம வாசிப்போம். இந்த யுகத்தில் உள்ள உண்மையான பலி செலுத்துபவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஆதாரம் அல்லது நிரூபணத்தை குறித்து கிறிஸ்தவ மக்களின் சிந்தையில் அதிகமான குழப்பம் இருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பத்தில் சபைக்கு கொடுக்கப்பட்டது போல இருக்க வேண்டும் என்று சிலர் தவறாக ஒரு வெளிப்புற தோற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். தொகுதி 5 அத்தியாயம் 9 பார்க்க வேறு சிலர் உள்ளன. மகிழ்ச்சிகரமான உணர்வை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்காத பட்சத்தில் ஏமாற்றத்தையும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறித்த சந்தேகத்தையும் வாழ்க்கை முழுவதும் உண்டு பண்ணுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பின்களாக நான் பார்க்க போகிறது வந்து
வால்யூமில் 5 பாடம் 9 நீங்கள் போய் வீட்டில் தியானிச்சிங்கன்னா இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டுக்குது. அதாவது எப்படின்னா, உணர்ச்சி வசப்படுதல் வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் அல்ல. அப்படின்னா அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்க வந்து எப்படி இதை எதிர்க்கிறாங்கனாக்கா, எடுத்துக்கொள்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதாவது பெந்தகோஸ்து நாளில் எப்படி பரிசுத்தாய் வரும்போது ஆரவாரம், குதூகலம், அந்நிய பாஷை, அற்புதம் நடந்துச்சோ அதே நிலைமை வந்து இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து உண்மையான பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லை. இது வெறும் உணர்ச்சி மட்டும். உணர்ச்சினால இதை வந்து செய்கிறதுனால இதை வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து எடுத்துக்க முடியாது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு யுகமும் தொடங்கும் போது அது வந்து என்ன பண்ணுவார்னா, தேவன் அதாவது அற்புதங்களை செய்வார். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு யுகம் இப்போ உதாரணமாக யூத யுகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை முடியுது அப்படின்னா, அது யுகம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க விசுவாசத்தில் அவங்க நம்பணுன்றதுக்காக அற்புதம் செஞ்சு ஆமாம் தேவன் இருக்கிறாருன்ற சொல்லுவதற்காக அற்புதம் நடக்கும். அதே அந்த யுகம் முடியும் போது தேவன் அவங்ககிட்ட கனிகளை எதிர்பார்த்து அறுவடை நடக்கும். இவ்வளோ நாள் இவங்க அதனுடைய கேட்டாங்க இல்லைங்களா, அதுக்குண்டான கனி இவங்ககிட்ட இருக்குதா தேவன் அறுவடை செய்வார். அதே போல் சுவிசேஷ யுகம் முதல்ல வந்து பெந்தகோஸ்து நாளில் வந்து தேவன் வந்து அற்புதம் அதனுடைய அபிஷேகத்தை கொடுக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படின்றாங்கனாக்கா, இன்றைய காலகட்டத்திலும் சேம் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இது வெளிப்புறம் தோற்றம் தான் வழியே உள்புறமாக பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லை அப்படின்ற இடத்துல சகோதரர் சொல்கிறார். சரி, இதை நம்ம எப்படி தான் இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்போ வந்து வானம் திறக்கப்பட்ட போது அப்போ அவருக்கு பரிசுத்த ஆவி இறங்கி வந்துச்சு தானே அவர் மேலே. அது எப்படி கொடுத்துக்குது? அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் வந்து குதிச்சோ குதூகலம் பண்ணியோ எங்கேயாவது வந்து அதை வெளிக்காட்டினாரா? ஏன் அவருக்கு செய்யலை அப்படின்னா, இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவி வரும்போது அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுற பரிசுத்த ஆவி வந்து ஒரு எல்லையோடு அவங்களுக்கு இருக்கிற நடக்கையை பார்த்தா கொடுக்குறாரு தேவன். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அளவில்லாமல் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆரவாரமோ குதூகலமோ செஞ்சாருன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவர் வந்து எப்படி அமைதியாக இருந்தார். ஆனால் அதற்கு பதிலாக என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஆவினா எங்கே வழி நடத்தப்பட்டார்? வனாந்தரத்துக்கு தான் வழி நடத்தப்பட்டார் ஒழியோ வேறபடி அவருக்கு எதுக்குமே நடக்கல. எதுக்கு வழி நடத்தப்பட்டார்? அங்கே சாத்தானா சோதிக்கப்பட்டார். அப்படின்னா நம்ம ஞானஸ்நானமும் உடன்படிக்கை அர்ப்பணம் செஞ்சோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படி எதிர்பார்க்குறது தவறு. அப்படின்னா நாம் அர்ப்பணம் பண்ணியிருக்கிற பிற்பாடு நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன நடக்கனாக்கா, சாத்தானாலும் நமக்கு சோதனைகள் அதிகமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அதே போல் வனாந்தரம் சோதிக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது வந்த பிற்பாடு அவர் உடன்படிக்கை செஞ்ச பிற்பாடு தேவனுடைய சித்தத்தை இப்படியெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் நல்லா தெரிஞ்சிருந்தார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணா, அந்த திட்டத்தை மாற்றக்கூடிய வஞ்சகமாக நீ அதாவது இயேசு கிறிஸ்து போய் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உனக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனுக்குள்ளே மீட்டு எடுக்கிற, நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் ஈஸியான ஒரே வழியில் போயிடலாம். இது வந்து வஞ்சனை இல்லைங்களா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த வஞ்சனை அப்படின்னா அவரை அடிச்சு விடலை பின்பற்ற நமக்கு வந்து இருக்காதா? நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், நமக்கு அந்த சாத்தானுடைய வஞ்சனை நம்ம கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு இப்படி தான் பாடுபட்டு இந்த மனுக்குலத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சாத்தான் முதல்ல சோதனை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த கல்களை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்னன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி அவருடைய சுயநலத்துக்காக சுய விருப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லைங்களா. அவர் கொடுக்கப்பட்ட நிபந்தனை அதுதான். அதனால் சாத்தான் வஞ்சகம் அப்படின்னா, நீ பசியாக தானே இருக்கிற, நீ சாப்பிட்டு நல்லா இருந்தால் தான் உன்னுடைய வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், உன்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வஞ்சனை. அதை நாமளாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டுடுவோம், நாம் அதை வளமே பயன்படுத்திடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தார், கண்ணுங்கருத்தமாக ஜாக்கிரதையாக இருந்தார். அதனால சாத்தானே வென்றார். ரெண்டாவது சோதனையில் கூட என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து அதாவது சத்தியவசன வார்த்தையை சொல்லி சாத்தானே இது பண்ணார். அப்படி அது என்ன சொன்னார்னா, மனுஷன் அப்போ அதாவது மனுஷன் உயிர் உள்ளது அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயின்ற ஒரு வார்த்தைனாலும் சொல்லிட்டார். அது சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஓ நீங்கள் அப்படின்னா இவரை வந்து நம்ம வார்த்தைனா இவரோட வார்த்தைகளே போயிடலாம். உடனே என்ன பண்ணிட்டான், அடுத்து வந்து சாதாரணமாக கேட்கல, உடனே சத்திய வசனம் இருக்கிற அதே வசனத்தை வசனம் எடுத்துட்டு மேலே போய் அந்த கோபத்தில் நிற்க வச்சுட்டு இங்கே வந்து குதிச்சா
உன் காலெல்லாம் உடையாது, எலும்பு உடையாது, உன்னை வாழ்ந்து தூங்கி அப்படியே தாங்கிக்குவான்னு வசனம் இருக்குது இல்லை, நீ குதி, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ பாரு சாத்தானுடைய வஞ்சனை எப்படி இருக்கு பாரு. அதை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை பரிசு பாராத அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜெயிச்சார். ஆனால் கடைசிட்டில் வந்து இன்னொரு சோதனைக்கு எங்கே போனாருன்னா, மலை உச்சியில் கொண்டு போய் எல்லாத்தையும் பார்க்க பாரு, எனக்கு இது எல்லாமே என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது, என் கையில் இருக்குது. நீ ஏன் இவ்வளோ பாடுபட்டு எல்லாரும் மத்தியில் அவமானப்பட்டு நிந்தப்பட்டு கேலி பண்ணி ரத்தமெல்லாம் சிந்தி இந்த மாதிரியெல்லாம் பாடுபட்டு நீ இந்த முழு மனுக்கத்தை மீட்டு எடுக்கிறது பதிலாக நான் ஒரே ஒரு சின்ன யாரும் பார்க்க மாட்டேன், என்னை வந்து ஒரே ஒரு வணிகர், நீ எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டு போயிடுறோம், ஈஸியாக நடக்கிறதில்ல அப்படின்னு ஒரு வஞ்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து இதெல்லாமே அவர் வந்து எப்படி பார்த்தாருன்னா, அவர் முழு நோக்கம் என்ன இருந்துச்சு, தேவனுடைய சித்தம் என்ன, அது மட்டும்தான். யாருடைய இதுக்கும் அவர் செவி கொடுக்கல. அது நல்லதாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், தேவனுடைய சித்தம் வந்தனா நான் இப்படி தான் மறிக்கணும், இப்படி தான் நம்ம முழு மனுக்கு மீட்டு எடுக்கணும். அப்படின்னா எங்கள் அப்பாவோட விருப்பம் இதுன்னா அவருடைய அப்படின்னா அவருடைய சொந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றிருக்கலாமா, வேணுமா, முடியுமா, முடியாதா? அதை வந்து பிதாக்கு தேவன் ஏன் இப்படி செஞ்சுன்னு கேட்டிருக்க வரா, கேட்டிருக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், தன்னோட சுய விருப்பத்தை சுய சித்தத்தை எல்லாமே மறிச்சு பலி செலுத்தினார். ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தினார். அப்படி பலி செலுத்தி கடைசிட்டில் வந்து சிலுவையில் முடிக்கும் போது தான் அந்த ராபோஜனத்தை தான் அதை என்ன பண்ணார், இந்த திராட்சை ரசத்துக்கு கப்பல் எடுத்துன்னு வந்து கொடுத்து, இதை நீங்கள் பானம் பண்ணுங்க, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தமாக இருக்குது அப்படின்னும் போது தான் இது அடையாளமாக திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது, திராட்சை ரசம் வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்றது வந்து அன்னைக்கு வந்து சீடர்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறாரு என்னான்னு. ஏன்னாக்கா அந்த வசனத்தை சொல்லப்படுதும் போது இந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது இது உங்களுக்குள்ளே நீங்களே பங்கிட்டு கொள்ளுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இது இந்த திராட்சை ரசம் புது சிருஷ்டியாக அந்த அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இது வந்து கொடுக்கப்பட்டதோட ஆழ அர்த்தத்தை தான் நான் பார்க்கணும். அப்படின்னா அது அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்ட திராட்சை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா பரிசுத்தமாக்கப்படுறதுல மையமாக வச்சு தான் கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ பார்க்கும்போது இப்போ நாம் முதல்ல வந்து அப்பத்தை சாப்பிடும் போது இதில் வந்து நம்ம சாட்டில் பார்த்தோம்னா எங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் இருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதை வந்து நாம் நீதிமானாக்கப்படுதல் வந்து பாலியத்திலேருந்து பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதே நம்ம இந்த திராட்சை ரசத்தை குறிக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பரிசுத்த தலத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இதை வந்து நம்ம பரிசுத்தமாக்குதல் நடக்கும்போது நம்ம எதுக்குள்ளே கடந்து போகிறோம்னா பரிசுத்த தலத்துக்குள்ளே கடந்து போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதில் வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது இதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். எப்படின்னா, அதாவது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருந்துக்கோம்னா வெளியில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கோம். இந்த வெளியில் இருக்கும்போது முதல்ல வந்து அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்படுது. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டதை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அர்ப்பணம் பண்ண பிற்பாடு எங்கே வரோம்னா அது வந்து நம்ம உள்ளே வரோம். எதுக்குள்ளே? பிரகாரத்துக்குள்ளே வரோம். பிரகாரத்துக்குள்ளே வந்ததுன்னா முதல்ல வந்து நம்ம இந்த வாய்ப்பு நமக்கு வர முடியுமான்னு பார்த்தா நம்ம புறஜாதிகள் அது உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உள்ளே நம்மளால் போக முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பாவ நிவாரண பலியில் நம்ம எடுத்துனோம்னா முதல் காலை வந்து பலி ஆகணும். பலியாகி நம்ம முதல்ல படித்து பார்த்தீங்களா, ரத்தம் தெளிக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டீங்களா. அப்படின்னா முதல்ல வந்து காலை வந்து பலி ஆகணும். முதல்ல வந்து காலை பலி ஆயிடுச்சுன்னா பலியாய் கொடுத்த பிற்பாடு அது ரத்தத்தை வந்து ஆசாரியன் எங்கே எடுத்துன்னு போவாருன்னா பசுஸ்தலத்துக்குள்ளே அந்த பலியான சாம்பலை தூபகலத்தில் போட்டு மகா பசுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு ரத்தத்தை தெளிக்கணும். எங்கே? உடன்பெட்டிக்கு மீது தெளிக்கணும். அப்படி தெளிச்சுட்டு வெளியே வந்து அடுத்து அப்படி வெளியே வந்த பிற்பாடு தான் தேவனுக்கு சுகந்த வாசனை ஆன பிற்பாடு தான் அந்த மீட்கும் பொருளில் நம்ம கேட்டு விசுவாசித்து அர்ப்பணம் பண்ண பிற்பாடு நம்ம எங்கே வரோம்னாக்கா அந்த பிரகாரத்துக்குள்ளே வரோம். பிரகாரத்துக்குள்ளே வந்த பிற்பாடு நமக்கு அது என்ன நடக்குதுனாக்கா அதே போல் நாம் அந்த தண்ணீர் தொட்டியில் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை ரசத்தை கொடுத்தனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஆசாரிப்பு கூடத்தில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படின்னா, அதாவது நம்ம வந்து பிரகாரத்துக்குள்ளே வந்துடுறோம், சத்திய வசனத்தை நம்ம வாங்குகிறோம். உள் வாங்கிட்டு நம்ம அப்படியே இருந்தோமானா நீதிமானாக்கப்படுற நிலையிலே இருந்தோமானா கண்டிப்பாக நம்ம சபை உகப்பற போக முடியாது. நம்ம அதே நிலைமையில் இருந்துட்டு போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அந்த பலிப்படி இருக்க வெளிங்களா அந்த இடத்துல இருந்தோம்னா அதே இடத்துல இருந்துட்டு போயிடுவோம். அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ண அதனுடைய இதை வந்து
நம்முடைய கிரியையில் கொண்டு வராது போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அங்கேயே இருந்துட்டு நம்முடைய ஓட்டத்தை நம்ம சரியாக முடிக்காது போயிடுவோம். ஆனால் இதே வந்து முதல்ல வந்து காலை பலியாகி வந்து பிற்பாடு, அதாவது நம்ம வந்து நாம் உள்ளே போகிறோம். இப்போ பிரகாரத்தை கடந்து போயிட்டோம்னா முதல்ல வந்து நம்ம வந்து அடுத்து நாம் தான் பலி ஆகணும். பலி ஆகும்போது என்ன குறிக்குது அப்படின்னா, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி தன்னோட சுயத்தை, சித்தத்தை, விருப்பத்தை வெறுத்து ஒவ்வொரு நாள் பலியாகி, எப்போ இருந்து எனக்கு யோர்தானில் வந்து அவர் உடன்படிக்கை செஞ்சாரோ அன்றையிலிருந்து சிலுவை மரணம் வரைக்கும் ஒவ்வொரு நாள் அவருடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றவே இல்லை. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பலி முடித்தாரோ அதே போல் நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, அர்ப்பணம் பண்ணதிலிருந்து நம்முடைய மரண பரிவந்தருக்கு நாம் எப்படி தான் பலி செலுத்தணும்னா, அந்த இடத்துல நாம் வந்து அந்த பலியை வந்து செலுத்தும் போது ஒவ்வொரு நாளுமே நம்முடைய சுயத்தை வெறுத்து நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே நம்ம எதுவுமே நமக்காக செய்யக்கூடாது. நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு, நம்ம மரித்த நிலைமை தான். அப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த பிற்பாடு ஆசாரியரும் நம்ம அதாவது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதை ரத்தத்தை உள்ளே கொண்டு போய் தெளிக்கும் போது தேவன் அந்த பலியை எப்படி அங்கீகரிக்கிறாரோ அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தோம்னா நம்முடைய அதாவது அதனுடைய நிலவட்டமாக சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் ஆசாரிய கூடாரத்தில். நம்முடைய பலி தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு சபை வகுப்பார கடந்து போனோம்னா இதனுடைய ஆசீர்வாதம் உலகத்துக்கு கடந்து போகும். அப்படின்னா அதுதான் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை வந்து பானம் பண்ணும்போது சொன்னார். எப்படி இதில் அனைவரும் நீங்கள் பானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவுடைய காரணம் என்னன்னா, நீங்கள் இதில் வந்து பரிசுத்தமாக்கப்படணும். எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுயத்தை வெறுக்கணும், சுய சித்தத்தை விருப்பத்தை எல்லாத்தையும் வெறுத்து ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி கடைசியில் நீங்கள் மரண பஞ்சம் வரைக்கும் நீங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சிங்கன்னா பரிசுத்தமாக்குதல் நடைபெறும். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பார்வையில் அது பரிபூர்ணமாக என்னப்படும், நம்ம சபை வகுப்பாரா நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அப்படின்னா இந்த ரசம்ங்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து சபை வகுப்பார் கொடுக்கக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா, நம்ம பரிசுத்தமாக்கப்படுதல் உள்ள கடந்து போகணும் அப்படின்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம அனுசரிக்கிற இந்த நினைவு கூறுதல் நாளில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், தியானித்து அதை நம்ம உள்வாங்கி நம்ம கிரியையில் கொண்டு வரணும். இதுக்காக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜன ராத்திரத்தில் வந்து பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார் நமக்கு. அப்படின்னா இதில் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நீதிமானாக்கப்படுறதுலாம் என்ன, பரிசுத்தமாக்கப்படுறதுலாம் என்னன்னு தெளிவாக வரனால இது வந்து நம்ம கிரியையில் கொண்டு வரலாம். கடைசியில் இதை ஒரு வாசித்துருங்க. அவர் நம்மிடம் கூறுவதாவது, எவன் ஒருவன் என்னுடைய வேலையின் மீதும் அதன் விளைவுகள் மீதும் உடன்படுவானாய் இருக்கிறானோ, எவன் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும் அதன் வேலையில் இணைந்து கொள்ள விரும்புகிறானோ, அவனும் என்னோடு கூட பிற்கப்படட்டும். மற்றும் மரணம் வரையிலுமான சுயத்தை வெறுத்தல் என்னும் பாத்திரத்தில் என்னோடு கூட பானம் பண்ணட்டும் என்பதாகும். இப்படியானவர்கள் அனைவரிடமும் அவர் கூறுவதாவது, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதாகும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை கொடுத்து நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள் என்ற அர்த்தத்தை கூட தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம முதல்ல வந்து இந்த பானத்தை நம்ம வாங்கி பருகணும். அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்து இதில் பானம் பண்ணணுமா தான் நம்ம அந்த பரிசுத்தமாக்க கடந்து போகும்போது ஒவ்வொரு நாளும் பலியாக அர்ப்பணிக்கப்படணும் அப்படின்றது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பாடமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் கூட அப்பம் திராட்சை ரசம்ன்ற ஒரு பாடத்தை குறித்து தேவன் நமக்கு வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு தெளிவான ஒரு பாடத்தை கொடுத்துருப்பான்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சபையர் அனைவருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாகிய தேவனுக்கு கூட நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை எடுத்துக்கிறோம். நன்றி.